வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னா மறுபடியும் இந்த காடுகளில் வாங்குறதா இருந்தாலும் இந்த காட்டில் வாங்குறதா இருந்தாலும் ஒன்று காடு இன்னொன்று கார்ட்டு. ஆனால் அந்த கார்ட்டு சாதா கார்ட்டா, அதுக்கு பேரே ஃபேக் கார்ட்டுன்னு நம்ம மக்கள் வச்சுருக்காங்க. வேண்டாம், அப்படியெல்லாம் நம்ம பேர் சொல்லக்கூடாது. ஃபேக்கு கார்ட்டுங்க இருக்கட்டும், பரவாயில்ல, அந்த பேரும் சொல்ல வேணாங்கிறீங்க. அது ஃபேக் இல்லை. அது ஓகே, இல்லை நார்மல் பேரே ஃபேக்காக தான் இருக்குது. சரிங்க, இப்போ ரீசெண்டாக நிறைய டீல்லாம் போயிட்டு இருந்தனால அந்த டீலில் நிறைய பேர் நிறைய பொருட்கள் வாங்கி அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் தொலைச்சி ஆமாம், மன நிம்மதியை தொலைச்சி, செலவு பண்ண காசை தொலைச்சி, நேரத்தை தொலைச்சி, வாழ்க்கையை தொலைச்சி, அந்த மாதிரி எல்லாத்தையும் தொலைச்சி ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் படித்து பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்னா கமெண்ட்லேயே சூப்பராக போட்டிருந்தாங்க, இந்த ப்ராசஸிங் ஃபீ எல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க, எல்லாமே ரிட்டர்ன் ஆகிடும், உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் சொல்ல கார்டு யூஸ் பண்ண தெரியல, கார்டு யூஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டாங்க. அப்படியெல்லாம் கூட திட்டிருந்தாங்க. அத்தனை பேருக்குமே என்னென்னா எங்களுக்கு கார்டு யூஸ் பண்ண தெரியும், எல்லாமே திருப்பி கிடச்சிரும், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த பொருள் 2 நாளில் கிடச்சிருந்து நான் ஒரு 10 நாளைக்குள்ள அதை கேன்சல் பண்ணி இருந்தால், ஏன்னா எனக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கே 10 நாள் ஆகிடும். அந்த 10 நாளைக்கு நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு தொடர்பு கொண்டேன்னா பேக்கேஜ் ரிசீவ் ஆகிடுச்சின்னு வந்துடும், லோக்கலில் இருக்குதுன்னு வரும். நம்ம லோக்கலில் போனால் உங்கள் பேக்கேஜ் வண்டியில் இருக்குங்க வரும். அப்புறமா என்ன சொல்லலாம், அந்த வண்டி ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதனால் அந்த பேக்கேஜ் வரல, வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ளிப்கார்ட்டுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டால் உங்களோட பேக்கேஜ் வந்துடும், இருங்க அப்படின்னு ரீஷெட்யூல் பண்ணி 1 வாரம் ஆகுவாங்க. KS ரவிக்குமார்னு ஒருத்தர் இருக்கார், தெரியும்ல? யார் அவர்? டைரக்டரு. சொல்லுங்கள். இல்லை, இவங்களெல்லாம் பேசாமல் அவர்கிட்ட அனுப்புனா இப்பயும் லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு கதை எடுக்க முடியல, படம்லாம். ஆமாம், எடுக்கலாம். ஆமாம், அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா KS ரவிக்குமார் வந்து சரி அப்போ நமக்கு நம்ம ஃப்ளோ, நம்மளும் எங்கே இருந்தோம், நிறைய கதை எடுத்து படம் எடுத்தோம், இப்போ கதை எங்கே தெரிய மாட்டேங்குது. அட என்ன சார், நீங்கள் ஒரு நிமிஷம் டக்குன்னு வந்து கால் பண்ணுங்கள், ஃப்ளிப்கார்ட்டுக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட அந்த வேர் ஹவுஸ்க்கு போங்க. இந்த கேப்பில் என்ன ஆகிடும்னா ஃபஸ்ட்டு EMI உங்களுக்கு பே ஆகிடும். இப்போ ஒரு ஐஃபோன் வாங்குறோன்னா இதில் சார்ஜர் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த ஏஓ ஸ்மித்னு ஒரு கீசர் தான் நான் வாங்கினேன். ஓகே, அதில் வந்து என்னென்னா இன்ஸ்டலேஷனுக்கு 400 rupees நீங்கள் டேரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்லெட் அவுட்லெட் டியூப் இருக்குல்ல, வெளியில் வாங்கினா 200 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் அதில் அவங்க எப்படின்னா நமக்கு பயத்தை உண்டாக்குறாங்க. நீங்கள் வெளியிலேருந்து பிரைடடாக இருக்கக்கூடிய இன்லெட் அவுட்லெட் டியூபே நீங்கள் காஸ்ட்லியாக வாங்கிட்டு வந்தாலும் ஒருவேளை ஷாக் வந்ததுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை. சரி, இப்போ அப்படி ஷாக் வந்ததுன்னா பொறுப்பு இல்லை, இவங்க கொடுத்ததுல ஷாக் வந்ததுன்னா தெரியாதா? எது ஷாக் அடிச்சேன்? ஷாக் அடிச்ச உடனே எனக்கு எதுவும் தெரியாது, நான் செத்துருப்பேன், அதனால அவங்களுக்கும் தெரியாது. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட வாங்கினா நீங்க அதுக்கு ஏதாவது பொறுப்பு எடுத்துப்பீங்களான்னு கேட்டா எங்களுக்குன்னா ஷாக்கே வராது. ஓகே, புரியுதா? எங்களுக்கு நாங்கள் அதுக்குன்னு இது பண்ணியிருப்போம். இது அந்த ஏஓ ஸ்மித்தில் இருக்கக்கூடிய ஒரு இப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ப்ரோ. எங்ககிட்ட வாங்கினது என்ன, நீங்கள் வந்து சப்போஸ் தொடுறீங்க ஷாக் அடிக்குதுன்னா டக்குன்னு வந்து ஐசி உள்ளே போயிட்டு என்ன ஒன்றா கட் ஆஃப் பண்ணி விட்டுரும், உள்ள ஃபியூஸ் வச்சிருக்கோம், அப்படி ஏதாவது சொல்லி அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் அது பரவாயில்ல. அதை விட ஹைலைட் என்ன, அதுக்கு வந்து 486 ரூபா. அதுக்கப்புறம் ஒன் டேப்னு ஒரு டேப் ஒன்று இருக்குது, அந்த டேப் ஒரு 300 சில்லற. ஸோ இதெல்லாம் போட்டால் கிட்டத்தட்ட என்னென்னா அவங்க மினிமம் இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டாலே 1300 ரூபாலேருந்து 1500 ரூபா இன்ஸ்டலேஷனுக்கு மட்டும் ஆகும். அவன் வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவான், மொத்தமாக எந்த செலவும் இருக்காது. இது 6900 ரூபான்னு போட்டு இது ஒரு 1000 ரூபா நமக்கு. எனக்கு வந்து 886 சம்திங் ஏதோ இப்போ நான் பே பண்ணேன். அந்த டியூப் மட்டும்தான், மற்றதெல்லாம் நான் முடியாது, நான் இது இருந்தால் போகிறேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த அமேசானில் ஃபோன் பண்ணி கேட்டால் அமேசானில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. ஏங்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனே போடலைங்க. ஆக்சுவலாக இது என்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு முதல் ஆரம்பத்தில் இதே வந்து அவனே வந்து என்ன சொல்கிறான், ஆஃப்லைனில் வாங்கினா அந்த டியூப் வந்து மேண்டிட்டரி நாங்கள் கொடுத்துருவோம், இன்லெட் அவுட்லெட் டியூப். அதாவது எப்படின்னா கீசர் நீ யூஸ் பண்ணுறது எதுக்காக? தண்ணியை சூடு பண்ணி வரதுக்கு. அந்த தண்ணி சூடு பண்ணி வரக்கூடிய டியூப் கொடுக்கணுமா கூடாதா? அந்த டியூப் இல்லாமல் நினைத்து அப்படியே தண்ணி நானே மேலேருந்து இப்படி கோதி ஊற்றணுமா, கீழே சூடாக வரும், அப்படி பிடிச்சிக்கணும். என்ன எனக்கு இருந்த கோவத்துக்கு நான் அந்த இவங்ககிட்ட இந்த ஏஓ ஸ்மித் இவங்க US கம்பெனிலாம் சொன்னோன்னே எனக்கு இருந்த கோவத்துக்கு நான் அவங்ககிட்ட கேட்டேன். அதுவும் யூஎஸ்ன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் கக்கூஸ் போகிறதுக்கு உங்ககிட்ட உள்ள 10 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போவோம், கழுவிக்கிறதுக்கு தனியாக 20 ரூபா கொடுத்தா தான் கழுவுறதுக்கு தண்ணி தருவோம்னு சொல்கிற மாதிரி தானடா இருக்குது நீங்கள் சொல்கிறது. அடுத்த நான் விவரமாயிடுவேன்ல, 10 ரூபாய்க்கு 1 லிட்டர் தண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன்ல, அதை எடுத்துகிட்டு போய் கழுவக்கூடாதுல்ல உள்ள. ஏன் அக்வாஃபினாவே எடுத்துகிட்டு வந்தாலும் உள்ளே விட மாட்டோம், வெறுங்கையோட தான் முடிஞ்சா அவன் பேண்ட் அவுத்துட்டு உள்ளே போக சொல்லுவான் போல இருக்கு. அந்த மாதிரி தான் அவன் என்ன சொல்கிறான், என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க? அதாவது வெளி டேப்போ வெளி டியூபோ போடக்கூடாது, போட்டால் வாரண்டி போயிடும். வெளி டேப் அதாவது அந்த இன்லெட் அவுட்லெட் டியூபு நான் வெளியில் 100 ரூபா 150 ரூபாய்க்கு கிடைக்கிது, நல்ல டியூபே கிடைக்கிது. அந்த டியூபு வாரண்டியோடு இருக்கிற டியூபே நான் வாங்கி போட்டாலும் ப்ராடக்ட் வாரண்டி போயிடும்.
வெளியில இருக்க டியூப் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்கு. அந்த டியூபுக்கு பதில் வந்து இவங்க ப்ராடக்ட்டுக்கே வாரண்டி கேன்சல் பண்றாங்க. ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கேன்சல் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் பல, அதாவது மனிதனை வந்து பயமுறுத்துறது. சரி, இப்போ என்னன்னா நான் என்ன இதில் வந்து என்னன்னா ஏஓ ஸ்மித் அந்த இவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அந்த கால் ரெக்கார்ட் இருக்கு, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், எங்க இந்த மாதிரி ஒரு 15 லிட்டர் இது நான் வாங்கியிருக்கேன், அதாவது எஸ்ஹெச்எஸ்ன்னு எல்லாமே போட்டு அது அந்த மாடல் நம்பர்லாம் அவங்க தெளிவாக என்கிட்ட சொல்கிறாங்க ஃபோனில். நான் சொல்கிறேன் மாடல் நம்பர்லாம் தெளிவாக சொல்கிறீங்க, அதோட டியூப் எவ்வளோ ரூபா ஆகுங்க, விலை எவ்வளோ ரூபா ஆகும், அது தெரியாதுங்க, பார்ட் நம்பர்லாம் வேணும், நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுறோம், ஒவ்வொரு ஊருக்கு ஒரு விலையா. சரி, ஒரு ஊருக்கு ஒரு வேலை. சரி, அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு வேலை இருக்கும்ல, அதை சொல்லுங்கன்னு கேட்டேன். தெரியல, அதுக்கும் தெரியல. ஸோ இவங்க என்னென்னா அவங்க வந்து ஆனால் ஒரு விஷயம் சர்வீஸ் அவங்க மற்ற இதெல்லாம் இல்லாமல் அவங்க எடுத்து பேசுகிறாங்க, அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு விஷயத்துக்கு கால் பண்ணால் கால் அட்டன் பண்ணுறாங்க பேசுகிறாங்க, ஆனால் பேசுகிறாங்க, அவ்வளோதான், பதில் தான் இல்லை. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம், பேசுகிறாங்க, ஓகே, கேட்டுக்கிறாங்க. நான் அதை ஃபீட்பேக்காகவும் நிறையா விஷயங்கள் சொன்னேன், ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு நம்பர் கொடுத்தாங்க, லோக்கல் சர்வீஸ் இன்ஜினியர் நம்பர். அவர் தான் சொன்னார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சரி அப்போ அப்ராக்சிமேட்டாக நான் எவ்வளோ ரூபா வச்சுருந்தா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகும், ஒரு மேக்ஸிமம் காஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். ஒரு 1300 ஒரு 1550 ரூபா எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வரும். நான் இதை உடனே ஃபோன் பண்ணி எல்லார்ட்டையும் எல்லாருக்கும் மாற்றி ஃபோன் அடித்த உடனே அவரே திருப்பி கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் லைனில் வந்தார். சார் நான் உங்களுக்கு 1300 அல்லது 1500 மேக்ஸிமம் ஆகும்னு சொன்னேன், நீங்கள் டியூப் மட்டும் வாங்கினா போதும், பைப்பெல்லாம் வாங்க வேணாம், இப்போ நாங்களாம் பைப்பெல்லாம் உள்ளே இன்க்ளூடடாக கொடுத்துட்டோம், பைப் வாங்கினா அதுக்கு செலவாகும், இதில் உங்களுக்கு அதனால் இது செலவாகாது, நீங்கள் வந்து உங்களுக்கு 860 சில்லற தான் ஆகும். அமேசான் ஆமாம் 400 ரூபா ப்ளஸ் 486 ரூபா. இல்லை அது அமேசானில் 400 தானடா போட்டுருந்தது, அதை நம்பி தானடா வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு தோணிருக்குமே. இல்லை ஆக்சுவலி அதை நம்பி தான் வாங்கினது, ஆனால் அதுலேயே கீழே வந்து அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா எக்ஸஸாக வரக்கூடிய இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக பே பண்ணணும்னு போட்டிருக்காங்க. மற்றவன் எல்லா முக்கால்வாசி இதில் என்னென்னா எக்ஸஸாக என்னென்ன வரும் அதுக்கு எவ்வளோ ரூபான்னு போட்டிருக்காங்க, அதை இவன் எந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒன்றுமே போடல. ஆனால் நீங்கள் அந்த எக்ஸஸாக வரும்னு சொல்லி ஒரு சிலர் போட்டிருந்தாங்கல்ல ப்ரோ, அது என்ன பிராண்டு ப்ரோ? அதான் ஏஓ ஸ்மித். எக்ஸஸாக வரும்னு மற்றவங்களாம் தெளிவாகவே போட்டிருந்தாங்களே இவ்வளோ. இல்லை அதாவது இப்போ வந்து நம்ம வி கார்டெலாம் எடுத்தோம்னா எக்ஸஸாக வரும், நீங்கள் இன்ஸ்டலேஷனுக்கு 350, அந்த டியூப் வந்து இன்லெட் அவுட்லெட் டியூபுக்கு 350, இது ரெண்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருக்காங்க, அந்த ப்ராடக்டோட இதுலேயே போட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னது வீனஸ் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அப்படின்னா டியூப் ஃப்ரீ, ஹேவல்ஸில் வந்து டியூப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷன் ஃப்ரீ. ஒரு சில இதுக்கு அப்போ இப்போ ஒரு ட்விஸ்ட் ப்ரோ, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன். இப்போ நம்ம வந்து என்ன ஸ்மித் தலைவர் ஏஓ ஸ்மித். சரி, இந்த ஏஓ ஸ்மித் கிட்ட வாங்கினது 6000 ரூபான்னு வைப்போம், 6100 ரூபா. சரி, 6100 ரூபாய். இப்போ இன்ஸ்டாலேஷன் அது இதுன்னு சொன்னா ஒரு 1500 ரூபா கிட்ட இழுத்து விட்டாங்க. இப்போ 7600 மாறிடுது. நீங்க சொன்னீங்க தெரியுமா, நீங்க சொன்னீங்கல்ல இப்போ அந்த வீனஸ் இவங்க எல்லாம் வந்து ஒயரு இதெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஆமா, இப்போ அவங்க விற்கிறதே 7000 ரூபாய். 7000 ரூபாய். ஆனால் எல்லாமே நம்ம என்ன நினைப்போம், 7000 ரூபாய் பொருள் இது 6100 ரூபாய் தானே பொருள், அப்போ இதுதானே சீப்புன்னு இதுக்கு வாங்கிடுறோம். ஆமாம், ஆனால் இன்ஸ்டாலேஷன்ல வச்சு நம்மளை தீட்டிடுறாங்க. வீனஸ் என்ன சொல்றான், எனக்கு இன்ஸ்டாலேஷன் பைப்லாம் நானே கொடுத்துருவேன்டா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, 7000 ரூபாய் கிளம்பு அப்படின்னு. ஆமா, இப்போ அப்போ எப்படி பார்த்தாலுமே வீனஸ் வாங்கியிருந்தா எனக்கு ஒரு 500 ரூபாய் மிச்சம் தானே, அப்படி பார்த்த கடைசியில. ஆமா, என்ன அது அப்படிதான் இருக்கு எனக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ கண்ணுக்கு நேராக காட்டுவேன், இவ்வளோ கீசஸ் இருக்கா, இதை பாருங்க. ஏஓ ஸ்மித் 7000 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மி. நீங்க அந்த இதெல்லாம் வச்சிருந்தா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுருங்க, போட்டுடலாமா? போட்டு அப்படியே மைக்கே ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்க இது இருக்கு இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்துடுதா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்கா சவுண்டு, ரெக்கார்டு, மைக்கு, சூப்பர், எல்லாமே எனேபிள்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ வரோம், கிளிக் பண்ணுறோம், தட்டுறோம், தாக்குறோம், தூக்குறோம். ஓகே ஸ்கிப் கவுண்ட். ஓகே, இப்போ வந்து என்னன்னா இதான் ஏஓ ஸ்மித்தா, இது ஏஓ ஸ்மித். நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம் 11ஆம் தேதி லாஸ்ட் பர்ச்சேஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா. இதில் வந்து இந்த ஏதோ ஒரு அமௌண்ட் எல்லாம் போகுது. இன்ஸ்டலேஷன் பிராண்ட் இன்ஸ்டலேஷன் போட்டிருக்கானா, இப்போ 400ன்னு போட்டிருக்கான். இதில் எக்ஸஸாக வர பிராண்ட் ஆத்தரைஸ்டு இன்ஸ்டலேஷன் டெமோ அண்ட் வெரிஃபைடு இதுன்னு போட்டிருக்கான், எக்ஸ்பர்ட்ஸ்னு போட்டிருக்கான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரிவ்யூவும் நல்லா இருக்குது. இதோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 15000 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த 15000 பேர் அந்த ரிவ்யூவை நான் பார்த்தேனே தவிர சர்வீஸ் குவாலிட்டி மைனஸ், நாய்ஸ் லெவலும் சர்வீஸ் குவாலிட்டியும் திட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இதெல்லாம் நான் பார்க்கல. நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெகட்டிவ் பாருங்கள், 184க்கு 136 பேர் நெகட்டிவ். ஸோ இது இப்படி தான் இருக்குது. நம்ம அதை அப்போ பார்க்கல. அதுக்கு கீழே வந்து கிராம்டன் இருக்குது. கிராம்டன் தானே, கிராம்டன் வந்து 5000 சில்லற. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ லிட்டர் குவாலிட்டி மாறும் போல. அதோட அதே 15 5 ஸ்டார் தான் இதுவும்.
ஆனால் இது 23 அவார்ட் வின்னிங் இது அப்படின்னு இருக்குது. இதில் வந்து இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து இன்ஸ்டலேஷன் கம்பெனி இன்ஸ்டலேஷன் வந்து 600 சில்லற. இது வந்து என்னென்னா நீங்கள் அர்பன் இது தான் நீங்களே பண்ணிக்கலாம். ஆத்தரைஸ் பிராண்ட் ஆத்தரைஸ்டு விட அர்பன் இது வந்து விலை இதோட விலை கம்மி. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஃப்ரீயாக வரும் பாருங்கள். இதோ ஓகே. இல்லை இதை விட்டு அடுத்து V-Guard இது வரும். பஜாஜ் 6200 ரூபா. இதுவும் 19000 பேர் வாங்கியிருக்காங்க. இன்ஸ்டலேஷன் 614. அந்த V-Guardன்னு ஒன்று பார்த்தேன் நான். ஏவல்ஸ்லாம் வந்து 9000 ரூபா விலை ஜாஸ்தி. 25 லிட்டர் ஆனா 25 லிட்டர். இவங்களாம் 15 தானே, 25 லிட்டருங்கிறான். ஹீட்டிங் டெக்னாலஜி அதெல்லாம் போட்டு வச்சிருக்கான். 25 லிட்டர்ஸு. கூப்பன் டிஸ்கவுண்ட் இருக்கு. 2 years பிராண்ட் வாரண்டி இன்க்ளூடட், ஃப்ரீ வாரண்டி. இது வந்து இன்ஸ்டலேஷன் ஆடட். இது வந்து ஃப்ரீ தான். ஆமாம், வாட்டர் ஹீட்டர் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ். ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் சர்வீஸ். ஓகே. ஹேவல்ஸ் அப்படி கொடுக்குறான்னா V-Guard பாருங்கள், அவனோட இதுக்கும் அவன் அப்படி தான் பண்ணுவான். இவனும் 7000 ரூபா. அதே 7000 ரூபாய்க்கு 10,000 பேர் வாங்கியிருக்காங்க. 15 லிட்டரு. பே இன்ஸ்டலேஷன் ஃபார் இன்ஸ்டலேஷன் அட் 349 ரூபாயா? ஆல்ரெடி ஆடட் ஆமே. அது ஆல்ரெடி ஆடட்னு இல்லை, தனியாக தான் காசு வாங்குறான். ஆல்ரெடி ஆடட்னு வருது. நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஆனால் தனியாக காசு கேட்டு வாங்கிட்டாங்க நம்மகிட்ட இருந்து. இதில் வந்து உள்ளே போனீங்கன்னா தெளிவாக இதில் என்ன போட்டிருப்பான்னா வாரண்ட்டி அந்த இது செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணணுன்றதை தெளிவாக போட்டிருப்பான். இந்த டியூபுக்கு நீங்கள் வந்து தனியாக பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டிருப்பான். அந்த ப்ராடக்டோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன். எனக்கு தெரிஞ்ச அது V-Guard வந்து தெளிவாக 350 ரூபா அதுக்கு நீ தனியாக கொடுக்கணுண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெளிவாக போட்டிருப்பான். இன்க்ளூடட் காம்பனன்ட்ஸ் அதான் இதெல்லாம் கொடுத்துருக்கானே, அந்த கப்ளரு, இன்ஸ்டாலேஷன் போல்ட்டு. ஆமாம், இதில் போல்ட்டு மட்டும் தான் தருவான். போல்ட்டு மட்டும்தான் தருவான். அதுவும் வந்து என்னென்னா இவங்க வரவங்க வந்து இன்ஸ்டலேஷனுக்கு வரவங்க வந்து இந்த போல்ட்டு உங்களுக்கு சரியாக நிற்காது. தனியாக போல்ட் இன்னொன்று இருக்குது, அது 250 ரூபா. அது போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி விற்பாங்க. ஸோ மக்கள் அதில் ஒரு சில விஷயங்களில் உஷாராக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இல்லை போகிற என்னென்னா நீங்கள் வந்து வாங்கும்போது என்னென்னா ஏதோ ஒரு விஷயம் இது விலை கம்மியாக இருக்குது, இல்லை இது வந்து US பேஸ்டு கம்பெனி, எல்லாரும் ரிவ்யூ நல்லா போட்டிருக்காங்க, US பேஸ்டுங்க அப்படின்னு அது ஒரு சில இடங்களில் நமக்கு பின் விளைவுகளையும் கொடுக்குது. ஸோ ஏன்னா ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வாங்கணுங்கிறத சொல்ல வரேன். ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்று அனுபவம் நமக்கு கிடைக்குது. இல்லை நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பாங்க, தெரியும். எதாவது தெரிஞ்ச விஷயத்தையே ஏன் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இன்ஸ்டலேஷன் யாராக இருந்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க. அதாவது என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இதை நான் ப்ரைவேட்டாக இப்போ நடுவில் ஏதாவது ஒரு கடைக்கு போய் நான் வாங்கினேன்னா, கடையில் இது வந்து அந்த ஏஓ ஸ்மித்னு ஒன்று கடையில் நான் பார்த்த போது இதில் BSMனு சொல்லிட்டு நங்கநல்லூரில், அதுங்க பார்த்தீங்கன்னா டியூபு இன்ஸ்டலேஷன் எல்லாமே ஃப்ரீ. ஆனால் என்ன அதே இது வந்து 9000 ரூபா. அதான் லாஜிக்கலாக பார்த்தா கடைசியில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா, இப்போ லோக்கலில் நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர் விசிட் பண்ணி அங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றதெல்லாம் விசாரிச்சுட்டு ஆஃப்லைன் என்ன சொல்லிட்டு ஒரு கண்டிஷனில் ப்ரைஸும் ஆன்லைன் ப்ரைஸ் கிட்ட பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ப்ளஸ் அந்த இன்ஸ்டாலேஷன் ஆக்சசரிஸும் கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஆஃப்லைனில் வாங்குறது லாபமாக தோணுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம கண்ணில் பார்க்க முடியுது, அது வேறு யாருக்காவது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த வேதாந்தா குரூப்போட ஒரு ஹீட்டர் தான் 15 லிட்டர்ஸ் நான் வாங்கியிருந்தது. வாங்கி 3வது நாளே அது பொசுங்கி போயிடுச்சு. 3வது நாள் வாரண்ட்டி இருக்காடான்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லிட்டான்னா, அது ஃப்ளிப்கார்ட்டில் அதாவது உன்னுடைய இதை மெச்சி உனக்கு சரோஜா தேவி சோப்புட பார்த்தாரேன்ற மாதிரி நீங்கள் ப்ரைவேட்டில் யார்ட்டையாவது கொடுத்து ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரிப்பேர் காஸ்ட்டில் 500 ரூபா நாங்கள் உங்களுக்கு தருவோம். அதான் எரிஞ்சு போச்சு அதுலேருந்து எடுத்து பண்ணுறது. ஆமாம், டோட்டலாக எனக்கு அது செலவு. அப்போ வந்து என்னென்னா அது வாங்கினது 3800 ரூபா, அதை சரி பண்ணுறதுக்கு நான் வந்து 1800 ரூபா செலவு பண்ணேன். அதை நான் வந்து இதை வந்து எஸ்கலேட் பண்ணி அந்த பில்லு இதெல்லாம் நான் அனுப்பிச்சா அவங்க எனக்கு 500 ரூபா கொடுப்பாங்க. ஐயோ, அதுக்கு தான் இது வந்து அந்த வேதாந்தா வீட்டில் பார்த்தீங்களா, நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்துருக்கீங்கல்ல, வெளியில் இந்த இடத்துல ஒரு அடுப்பு இருக்குது பார்த்தீங்கல்ல. உங்கள் வீட்டில் இடம் இருக்குது, எங்கள் வீட்டில் எங்கே இருக்குது?
இல்லை வெளியில் வந்து நாங்கள் ஒரு விறகு அடுப்பு வச்சுருக்கோம், அதில் தான் நாங்கள் சுடு தண்ணி போடுவோம். ஓகே. ஸோ மக்களே இதெல்லாம் பார்த்துக்கங்க. ஏன்னா அதில் நான் வாங்க போகும்போது இன்னொரு விஷயம் எனக்கு அனுபவம் இருந்தது. அது எனக்கு ஆஃப்லைனில் போனதுனால தான் அது எனக்கு தெரிஞ்சுது. 2300 2400 2800 3 லிட்டர்ஸ் இன்ஸ்டன்ட் ஹீட்டர் வந்து இருக்குது. அந்த இன்ஸ்டன்ட் ஹீட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா அது 3000 வாட்ஸ், கரண்ட் வேகமாக இதாகணுன்றதுக்காக சூடாகணுன்றதுக்காக 3000 வாட்ஸ். நார்மல் கீசர் வந்து 2000 வாட்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வேகமாக தண்ணி வரணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் அதை வாங்குவீங்க. ஆஃப்லைன் ஷாப்பில் தான் எனக்கு அது பிஎஸ்எம்லேயும் அதே வெரி சேம் விஷயம் சொன்னாங்க, நம்ம விவேக்ஸ்லேயும் அந்த விஷயம் சொன்னாங்க. ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடுங்க. ஆனால் ரிலையன்ஸ்லலாம் அப்படிலாம் எல்லாருமே போய் செக் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்ட் விற்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பிராண்ட் வந்து. அது என்ன சொன்னாங்க, இன்ஸ்டன்ட் ஹீட்டருக்கு என்ன சொன்னாங்க? இன்ஸ்டன்ட் ஹீட்டர் வந்து கரண்ட் கண்ணாமின்னு பிடிக்குமா. அதே சமயம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது ப்ரோ, அது வந்து அது ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் திறந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி அந்த 3 லிட்டர் வரைக்கும் தான், ஒரு 5 நிமிஷத்தில் ஹீட் ஆகும். அந்த 3 லிட்டர் தண்ணி வந்ததுக்கப்புறம் வெதுவெதுன்னு தான் ஒரு ஃபுல் சூடு உங்களுக்கு தண்ணி வராது. இல்லை அது உண்மை. எனக்கு வேற என்ன டவுட்னா, ஒருவேளை அந்த பைப் வருது இல்லை, நம்ம வீட்டில் போட்டுருக்கிறது பிவிசி தான் போட்டிருப்போம், இவ்வளோ கொதிக்க தண்ணி வந்துன்னா அந்த பிவிசி என்ன ஆகுன்றது வேறு தோணும். பிரிக் வழியாக வருது. ஆனால் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு ஃபுல் 15 லிட்டர் தண்ணி ஃபுல்லாகிடுது. நீங்கள் சாயங்காலம் வந்து திறந்தாலும் அது அந்த ஒரு சூடு இருக்குது. நம்ம ஊரில் நார்மலாக திறந்தாலே சூடாக தான் இருக்குது. ஆமாம்மா, அது இருந்தாலும் ஒரு குளிர்காலத்தில் கூட உங்களுக்கு காத்தால அந்த 15 லிட்டர் நம்ம இது பண்ணி வச்சிட்டோம்னா அது சூடு வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. 3 பேர் 4 பேர் குளிக்கலாம். ஸோ இது ஒரு ஃபேக்ட்டுங்க. ஸோ அதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம். ஸோ அதுதான். ஸோ மொத்தம் பாருங்க, வாங்கும்போது இன்ஸ்டலேஷன் என்னென்ன இதுக்கு, ஏன்னா இது அமேசானில் என்ன ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ணும்போது சொன்னாங்கன்னா இதுக்குன்னு இல்லை ப்ரோ, ஹோம் அப்ளையன்ஸ் எது வாங்கினாலும் நீங்கள் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க நம்மளை. நான் சொன்னேன் இதெல்லாம் இருக்குங்கிறது ஓகேங்க, இதெல்லாம் இல்லை இது இவ்வளோ காஸ்ட் ஆகும்னு போட வேண்டியது அவங்க கடமை தானே. ஏன் போடல? இப்போது அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன், ஐஃபோனில் பாருங்கள் சார்ஜரே நாங்கள் கொடுக்கறது இல்லை, ஐஃபோன்லாம் கொடுக்குறது, நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எங்கள் இதில் வந்து இது கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத அவன் பேசினான். அப்போ நான் சொன்னேன் ஐஃபோனில் சார்ஜர் கொடுக்குறது இல்லை, ஆனால் கேபிள் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கான். நான் ஏதோ ஒரு சார்ஜரை போட்டு நான் அந்த கேபிளை யூஸ் பண்ணி நான் பண்ணிக்க முடியும். இதுவும் அதே மாதிரி தான். ஸோ இல்லை இதில் வந்து கேபிள் இதில் வந்து அந்த இன்லெட் அவுட்லெட் டியூப் இல்லைன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நாம் என்ன எது இருக்குன்னு நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் இல்லை நீ வாங்கணுன்றதையும் சொல்லணுமா இல்லையா? ஆமாம். இப்போ ஐஃபோனில் என்ன மென்ஷன் பண்ணுறான், சார்ஜர் பிரிக்கு இல்லை ஆனால் ஒயர் இருக்குது. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி சார்ஜிங் பிரிக்கை வச்சு கூட அந்த ஒயர் சி டைப் ஒயர் இருந்ததுன்னா நான் போட்டுக்க முடியும். C2CO இல்லை C2 லேட்டஸ்ட் தான் C2C. அந்த மாதிரி பண்ண முடியலையன்றதுக்கு அடுத்து ஆமாம் அது செம ஃபீட்பேக்கு, நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். ஆமாம். இல்லை ப்ரோ, எல்லாரும் அப்படி தான் ப்ரோ என்கிட்டயும் சொன்னாங்க. நான் யார்கிட்டலாம் பேசி இந்த மாதிரி ஆடியோ கோடக் பற்றி பேசும்போது, ப்ளூடூத்தில் டவுட் பற்றி கேட்கும்போது, பிராண்ட் கிட்டலாம் கேட்டால் தேங்க்யூ ஃபார் த ஃபீட்பேக், வி வில் ஃபார்வர்ட் திஸ் டு. அப்போ என்ன R&D இருக்குது, நாங்களே உங்களுக்கு R&D பண்ணி காசு கொடுத்து வாங்கி நாங்களே இது பண்ணி நாங்களே உங்களுக்கு R&Dயும் நாங்களே சொல்கிறதுக்கு கஸ்டமர்ஸை வச்சு. நீங்கள் R&D பற்றி பேசுகிறீங்க, நான் என்ன கேட்குறேன் இப்போ ஓகே இந்த ஆங்கிளில் இது R&D நீங்கள் கேட்குறது நியாயமான விஷயம். ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் தப்பாக இருக்குது. அப்போ தப்பாக இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ண போகிறீங்களா இல்லையானதுக்கு அதை வந்து பிராண்ட் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. நான் இதை அப்டேட்டாக கொடுக்குறேன். பிராண்டுக்காரங்கிட்ட இதை கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், நீ ஆஃப்லைன் வாங்கினா இதெல்லாம் கொடுத்துருவோம், ஆன்லைனில் வாங்கினா இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். சூப்பர்ரா, நல்லா வருவீங்கடா, நல்ல ஐடியா வச்சுருக்கீங்க. நீங்கள் ஆஃப்லைனில் வாங்கினா இதெல்லாம், ஆன்லைனில் வாங்கினா இதெல்லாம் இருக்காது. அப்போ இல்லைன்றது போடணுமா இல்லையா? ஆமாம், அதுதான் தப்பு. அதை நம்ம பார்த்து வாங்குவோம். நம்மளை மாதிரியே ஒரு 10 பேர் சொன்னாதான் பிராண்ட் வந்து கேட்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறது, மற்ற ஒரு 6-7 கார்டன் நாடுகள்னு இருக்கு இல்லையா, அந்த கார்டன் நாடுகள் சொல்கிறத இன்றைக்கி இவங்க கேட்குறானுங்க. நம்மள கால்வாசி தான் மொத்த மக்கள் தொகை. இன்றைக்கி உலக அளவில் இன்றைக்கி நாம் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெளிநாட்டு பொருளை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெரும் கும்பல். நாம கேட்கணும், நமக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்குது, நம்ம கேட்க தொடங்குவோம். ப்ளீஸ் பண்ணுங்க. ஆமாம் பாருங்க. ஏன்னா எவனோ ஒரு கார்டன் அப்படின்னா நான் காடு அப்படிதான் நம்மளை சித்தரிச்சிருக்காங்க இல்லையா? அவங்களாம் கார்டன், நம்மலாம் காடு. அப்போ காட்டுடைய வலிமை என்னங்கிறத காட்டணும்ல. உண்மைதான். என்னன்னா கார்டன்கிறது தானா நிர்ணயிச்சு இப்படி வளர்க்கறது. காட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் காட்டில் இருக்கக்கூடிய காடாவே நம்ம இருந்துட்டு போவோம். சரி, ஆனால் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம வந்து கேட்கணும். ஏன்னா எவனோ ஒரு 10 பேர் கேட்டால் பதில் சொல்ல முடிஞ்சு அவங்களுக்காக C டைப் மாற்றக்கூடிய கம்பெனி, இவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளோ தூரம் அந்த கம்பெனியோட மொத்தமாக எந்த கம்பெனியாக வேணா இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து விற்கிற எந்த கம்பெனி வேணா இருக்கட்டும், எந்த ஆப் வேணா இருக்கட்டும், இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஆப் வரைக்குமே இருக்கட்டும், உங்களுக்கு காசு நம்ம மூலியமாக தான் வருது. ஆமாங்க, நமக்கு காசு அதுலேருந்து கொஞ்சம் வருது.
நமக்கு எங்க வருது, ஏன் வருது? ஏதோ ஒன்று அதை பண்ண கிரியேட்டர்ஸ்க்கு ஏதோ ஒன்று பிச்சை போடுவாங்கல்ல. ஓ, நீங்க இது சொல்றீங்க. எல்லாமே சொல்றேன், எல்லாமே வாங்குற பொருளை சொல்றேன் நான். வாங்குற பொருள் இது இல்லை, அப்படி பார்த்தா நமக்கு வரது கொஞ்சம் தான், நம்மளால சம்பாதிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அது எப்பயுமே அப்படிதானே இல்லையா? ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. எல்லா இடத்துலையுமே அப்படிதான், எல்லா இடத்துலையுமே நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நம்ம கேட்கக்கூடிய உரிமை இருக்குங்கிறத கேட்டு அங்கேயும் கேட்க முடியலையே. இல்லை கேட்க முடியல, இல்லை கேட்குறோம். இல்லை கம்பெனியில் எங்கே கேட்குறோம்? முடியாது தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கும் காரணம் கார்டு தான். கார்டு தான். ஆமாம், அதுக்கும் காரணம் கார்டு தாங்க. கார்டில் வந்து வாசன்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதுதான் ஸ்டாண்டர்டுன்னு சொன்னால், இல்லை சார் எனக்கு அந்த ஸ்டாண்டர்டே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வேலை பார்க்குறேன்னு வந்து 4 பேர் நிற்பான். அப்போ என்ன அவங்க ஸ்டாண்டர்ட் கேட்டவொன்னே வெளில அனுப்புவாங்க கட்டாயமா. அப்புறம் இதுக்கு யாரோ ப்ளேம் பண்ணுவீங்க? சும்மா கார்டுன்னா போதுமா? காட்டில் இருக்கிறவங்க யாரும் கேட்கறது இல்லை, கேட்போங்கிற எனக்கு இது கேட்குறவன வெளில துரத்திடுறாங்க. இப்போ அதனால தான் கேட்கறது இல்லை. இப்போ இதுக்கு பதில் சொல்லுங்க. வேலையில் இருக்கிறது வேறங்க. வேலைன்னு இல்லை ப்ரோ, எல்லாமே அப்படிதான் ஆகுதுன்ற. இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம ஏன் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? ஒருத்தன் வந்து அவன் தப்பு பண்றான்றதுக்கு அவன் பேரை சொல்லி நம்ம தப்பு பண்றான்னு சொன்னா, என் பேரை அவன் சொன்னா, இவன் வந்து என்ன எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா, எனக்கு மான நஷ்டம் அது இதுன்னு வந்து நிக்கிறானுங்களே. சொன்னதே நம்ம அவங்களோட மிஸ்டேக்கை தான் நம்ம சொல்றோம். பப்ளிக் வந்து இதனால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்றோம். அதுக்கு வந்து அவன் கேஸ் போட முடியுதுன்னா அப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்கன்ற அப்புறம் எப்படி பேசுறதுனால தாங்க பிரச்சனை. எல்லாருமே அதை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்ல வரேன். எல்லாரும் எங்க ப்ரோ வராங்க? இப்போ என் கேள்வியே தானே, எல்லாரும் எங்க வராங்க? கேட்கற 4 பேரை தான் அடிச்சு அமைக்க ஓரமா உட்கார வச்சிடறாங்களே. 40 பேர் தான் ரெடியா இருக்கானே. பரவாயில்ல ஜி, நேத்து கூட நான் சாப்பிட்டு பார்த்தேன், சாப்பிட்றதுக்கு பொருள் இருந்தது. டே அது கெட்டு போயிருந்ததுடா. அப்படியா? ஆனா சாப்பிட்டேன், ஓகே, எனக்கு பசி போயிடுச்சு. அது ஒரு தனி ஸ்மெல். தெரியல, இல்லை இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனால தான் சம்டைம்ஸ் பொங்க வேண்டியதா இருக்கு. சரி, ஓகே, நம்ம பார்ப்போம். நம்ம கேட்க சொல்லியிருக்கீங்க. ஆமா, கேளுங்க. ஏன்னா நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஒரு சில விஷயங்கள் வேணும்னு நம்ம கேட்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கு. ஏன்னா நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் தாங்க. நம்மளும் பல இடங்களில் அவமானப்படுறோம். பல இடங்களில் இதே இப்போ புரிஞ்சுக்காம நமக்கு மேல் இடத்துல இருக்கிறவங்க பேசுவாங்க. அதையும் பொறுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் நிறைய வச்சுக்கணுங்கிற ஒரு விஷயம்தான். ஸோ என்னென்னா நமக்கு தேவையான விஷயங்களை கேட்க முயற்சியாவது செய்வோம். ஏன்னா மேல் நாடுகள்னு சொல்கிறவங்க பூரா தைரியமாக கேட்டு ஒரு சில விஷயங்களை வாங்கிக்கிறாங்க. கொஞ்சோண்டு இருக்கிறவங்க பணக்கார நாடுங்கிற ஒரே விஷயத்தினால. நாமும் சம்பாதிக்கிறத பூரா அவன் நாடு நல்ல பணக்கார நாடாக இருக்கிறதுக்காக செலவு பண்ணுற நாமும் ஏன் அடிமையாக இருந்தால் அவன் பொருளை வாங்கணும்? கேட்டு பார்ப்போம், கிடைச்சா நல்லது, கேட்க ஆரம்பிப்போம். ஏன் வாங்குவோம்ல, அது ஒரு கொடூரமான முடியல. இல்லை அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு ப்ரோ. அப்படியே பேச ஆரம்பிச்சா அது எங்கேயோ போய் நிற்கும். அதுக்குள்ளார வந்து 4 பேர் திட்டுறதுக்கு கிளம்பி வந்துடுவானுங்க. சரி, ஓகே, இந்த வீடியோல காமேஷ் ப்ரோட மனக்குமுறலோட சேர்ந்து நானும் ஒரு சில விஷயங்கள் வந்து குமரி இருக்கேன். இன்ஸ்டலேஷன் இதெல்லாம் என்னென்ன எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க. ஆமாங்க, சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போல்லாம் வந்து அமேசான்லேயும் வந்து எப்படின்னாக்கா நீங்கள் வந்து கால்லாம் இது பண்ணால் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணு, ஆர்டரை செலக்ட் பண்ணுன்னு சொல்லி கால் பேக்கெல்லாம் வரதே கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ப்ரைம்னு 1 வருஷத்துக்கு கட்டுறோம்ல, அதை கேன்சல் கொடுத்தா கால் உடனே கனெக்ட் ஆகுது. ஸோ அவன் ப்ரைம் மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறேன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் கனெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தலைகீழாக நின்னாலும் நீங்கள் அவங்க அமேசானோட பேச முடியாது. ஸோ புரிஞ்சுக்கங்க. ஓகேங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, காமேஷ், நன்றி, வணக்கம். வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.